உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், யார் இவரு? எதுக்கு இவரை இப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மேடம், இவன் தான் அன்னைக்கு என்கிட்ட லிஃப்ட் கேட்டு ஆட்டோல ஏறினா. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். என்ன பாப்பா, நீயே புடிச்சிட்டு வந்த போல. வெல்டன் இந்திரா, நாங்க கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கேஸ்ல நீங்க கஷ்டப்பட்டு அக்யூஸ்ட பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. கௌதம், ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ மேடம், இந்த ஆளை பிடிச்ச கிரெடிட் ஃபுல்லா இந்திராவுக்கு தான். அவதான் தைரியமா போய் நடு ரோட்ல எஸ்கேப் ஆனவரை பிடிச்சிருக்கா. நான் கூட லேட்டா தான் மேம் போனேன். ஓ, நீங்க ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்லும்போது கூட ஏதோ தப்பிக்கதா போய் சொல்றீங்கன்னு நினைச்சேன். இப்ப புரியுது இந்திரா. தேங்க்ஸ் மேடம். இது என் ஃப்ரெண்டு கல்யாணி. 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததுனால தான் என்னை பிடிக்க முடிஞ்சது. வெல்டன் கேர்ள்ஸ், நானும் என் காலேஜ் டைம்ல இப்படிதான் போல்டா இருந்தேன். இப்ப கூட நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு ரீசனே யாருமே என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு தான். பரவாயில்ல மேடம், நீங்க அப்படி இருக்கிறதா உங்க பதவிக்கு கெத்து. அப்புறம் மேடம், இந்திராவோட கேஸ் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களை மறுபடியும் ஸ்டேஷன் பக்கம் வர வேண்டிய அவசியமே இல்லாம இன்னைக்கே முடிச்சு விட்டுறேன். ஓகே மேடம். மஞ்சுளா மேம், இவரை லாக்அப் கூட்டிட்டு போங்க. எஸ் மேடம். ஏய், போயா போயா. இந்திரா, நான் உங்க பேர்ல எந்த கேஸும் இல்லாத மாதிரி எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சு கொடுக்குறேன். சில டீடைல்ஸ் மட்டும் வேணும், கொஞ்சம் சொல்றீங்களா? ஆ. மேடம், சொல்லுங்க கௌதம். அப்போ இந்திராவோட ஐஏஎஸ் படிப்புக்கு எந்த இஷ்யூஸும் வராதுல்ல? அதான் நாங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்களே செஞ்சுட்டீங்களே. அந்த ஆளோட பேரு, பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாமே நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இனிமே இந்த கேஸ பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. ம். இந்திரா, நீங்க நிம்மதியா ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.